உங்களை எரிச்சல் ஊட்டுறவங்கள நீங்கள் எப்படி நேசிக்கிறது? அவங்கள நேசிக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம். அவங்க உங்களை எரிச்சல் ஊட்டுறாங்க அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவங்க உங்களை எரிச்சல் ஊட்டுறாங்க? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லை. அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படி அவங்க இல்லை. எரிச்சல் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனத்தில் எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படி இருக்கிறது தான் சரின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டிங்க. இப்போது அவங்க வேறு மாதிரி இருந்தால் முதல்ல அவங்க உங்களை எரிச்சல் ஊட்டுறாங்க. அப்புறம் உங்களுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் அவங்க மேலே வெறுப்பு வரும். அப்புறம் அவங்கள கொல்லணும்னு நினைப்பீங்க. எதனாலன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரியே இருந்தாங்கன்னா உங்களால் இங்கே இருக்க முடியுமா? உங்கள் வீட்லேயே உங்களை மாதிரி இன்னும் ஒரு ஆள் இருந்தால் கூட அந்த வீட்டில் உங்களால் வாழ முடியுமா? அது சாத்தியமா? உலகத்தில் எல்லாரும் அவங்கவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி இருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தில் இருந்து நீங்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் அவங்க தனித்துவமானவங்களாக இருக்காங்க இல்லையா? அப்படி தானே? ஒவ்வொருத்தரும் முற்றிலும் தனித்துவமானவங்க. இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மனிதரை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பூமியில் இவர் மாதிரி வேறு எந்த மனிதரும் இல்லை. இதுக்கு முன்னால் எப்பவும் இப்படி ஒருத்தர் இருந்ததில்லை, இதுக்கப்புறமும் எப்பவும் இருக்க போகிறதில்லை. இவரும் முற்றிலும் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதர். இப்படி ஒரே ஒரு மனிதர் தான் இருக்கார். இது ஒரு அரிதான தன்மைன்னு உங்களால் உணர்ந்துக்க முடிஞ்சா இவர் எப்படி உங்களை எரிச்சல் ஊட்ட முடியும்? எரிச்சலுக்கு எங்கே இடம் இருக்குது இதில்? நீங்கள் கண்ணில்லாதவராக ஆயிட்டீங்க, அதனால தான் எரிச்சல் படுறீங்க. ஒரு உயிரை பார்க்க கண் இல்லாமல் போயிடுச்சு உங்களுக்கு. உங்கள் கண்ணை திறந்து வாழ்கிற உயிரை பார்க்காததுனால தான் நீங்கள் எரிச்சல் படுறீங்க. இல்லைன்னா எப்படி இன்னொருத்தர் உங்களுக்கு எரிச்சல் ஊட்ட முடியும்?